வணக்கம். தலைமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களுக்காக ஆசிரியர் பி. அம்பிகை பாகனாகிய என்னால் தயாரிக்கப்பட்ட வெற்றிக்கனிகள் எனும் எதிர்பார்க்கை வினாக்களை உள்ளடக்கிய 24 பரீட்சை தாள்கள், வினாத்தாள் 1 சார்ந்த 12 பரீட்சை தாள்களும், வினாத்தாள் 2 சார்ந்த 12 பரீட்சை தாள்களுமாக மாதிரி பரீட்சை தாள்கள் வெளியிட்டுள்ளேன். அதில் இருந்த வினாத்தாள் 1 4வது வினாத்தாளுக்கு விடை காணும் விளக்கங்கள் வழங்குகின்றேன், கவனத்தில் கொள்ளவும். அன்பு பெற்றோர்களே, ஆசிரியர்களே, மாணவர்களே, திறமைந்து புலமைப்பரிசில் பரீட்சையை வெற்றி கொள்வதற்கு விடாமுயற்சி மிக அவசியமானது. ஏனென்றால் இந்த பரீட்சை திறமையான மாணவர்களில் அதி திறமையான மாணவர்களை தெரிந்தெடுக்கும் பரீட்சை. ஆகவே இந்த பரீட்சைக்கு அந்த 10 வயது பாடகர்கள் கிட்டத்தட்ட 16-15 வயது சிறுவர்களுக்குரிய உள வயதை அடைந்திருக்க வேண்டும். அவர்கள் உடல் வயது 10 இருந்தாலும் உள ஆற்றல் 15 வயதாவது இருந்தால்தான் வெட்டுப்புள்ளிகளுக்கு மேல் பெற்று தங்கள் முழு திறமையை காண்பிக்க முடியும். அப்போ இந்த பரீட்சையை வெற்றி கொள்ளணும் என்று எல்லா பெற்றோரும் விரும்புவது இயற்கை. ஆயினும் எல்லா மாணவராலும் வெட்டுப்புள்ளிக்கு மேலே பெறுவதை முடியாது. அதை பற்றி நாங்கள் பெரிதாக அலட்டிக்கொள்ளாமல் எங்களால் முடிந்த அளவில் முயற்சி செய்வோம், கிடைக்கிற பெறுபவரை ஏற்றுக்கொள்வோம். ஏனென்றால் இது திறமையிலே அதித்திறமையே இனங்காண்ற பரீட்சை ஒழிய இது ஒரு வகுப்பேற்ற பரீட்சையோ அல்லது தகுதிகான் பரீட்சையோ அல்ல. தகுதிகான் பரீட்சை, அதாவது ஒரு மாணவத்தை உண்மையான கல்வியாற்றலை தகுதிகான் பரீட்சை காப்போதா சாதாரண தரம், உயர்தரம். அதிலும் விசேடமாக உயர்தரம்தான் அவர்களுடைய உயர்கல்வியே நிர்ணயிக்க போகிறது. ஆகவே அதற்கு ஒரு அத்திவாரமாக இந்த பரீட்சையை நாங்கள் கருதி மாணவர்களுக்கு கற்கையின் பக்கம் ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணுவதற்காக இதில் முயற்சி செய்வது சிறப்பானது. அந்த வகையில் தான் நான் இந்த பரீட்சைக்கு நீண்ட கால அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு முக்கியத்துவம் வழங்கி பல காணொளிகள் வெளியிட்டிருக்கின்றேன். அவற்றை பார்வையிடுவதன் மூலம் நீங்கள் ஓரளவு பயன்பெற முடியும் என எதிர்பார்க்கின்றேன். இனி பரீட்சை தாளுக்கள் நுழைவோம். இது 4வது வெற்றிக்கனி இதழ், வினாத்தாள் 1 என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். ஆசிரியர் என்னால் எழுதப்பட்டது. முதலாவது வினா, பின்வரும் 3 உருக்களில் ஒன்றில் வேறுபாடு உள்ளது, அந்த உருவை தெரிவு செய்க. இது கற்புலனாற்றல். கண்ணால் பார்த்த உடனே எங்களுக்கு தெரியுது, இந்த 2வதில் இந்த பகுதியில் வெறுமை இருக்கின்றது, இங்கேயும் அந்த பூ இருக்கின்றது, 2வதில் வெறுமையாக இருக்கின்றது. ஆகவே அதற்கான விடை இதுவாக இருக்கின்றது. இனி 2வது பரீட்சை வினா, ஒரு தொகுதியில் உள்ளடக்குவதற்கு மிக பொருத்தமற்ற 3 பொருட்கள் எவை? இந்த அறிவுறுத்தல்களை மிக கவனமாக பின்பற்றோடும். பொருத்தமற்ற என்று கேட்கப்படுது. விரைவாக மேலோட்டமாக வாசித்தது பொருத்தமானது என்று விடையை நாங்கள் அளித்தால் அது எங்களுக்கு பிழையான பெருகத்தை தந்துவிடும். அப்போ இதுக்கு நாங்கள் ஒவ்வொரு பொருளாக பார்த்து வைத்திருக்கிறோம் 8 பொருளையும். ஆனால் விடைகளை கொண்டு மிக விரைவாக நாங்கள் பொருத்தமற்ற 3 பொருட்களையும் தெரிவு செய்யலாம். முதலாவது விடையை பார்த்தால் 1 கதிரை, 4 புத்தகம், 7 மேசை. இவை 3க்கும் பொருத்தம் இருக்கின்றது. இரண்டாவது ஒரு தொடர்பு இருக்கின்றது. ஒரு மாணவன் கதிரையில் அமர்ந்து மேசையில் புத்தகத்தை வைத்து வாசிப்பார். அப்போ இது 3ம் பொருத்தமானது, அகமுடியாக அமையாது.
அடுத்த இரண்டாவதை பார்ப்போம். இரண்டாவது விடைய 2 பீனா, 3 தொப்பி, 5 மணிக்கூடு. அப்போ இதில் ஒரு தவறு இருக்கிறது, ஒரு பொருத்தமின்மை இருக்கின்றது. பேனா என்றது எழுது கல்வி சார்ந்தது. தொப்பி என்பது அணிப்பவை. மேசை கடிகாரம் என்பது காலத்தை உணர்த்துபவை, அதுவும் அலாரம் உள்ள கடிகாரம். அப்போ இது மூன்றும் ஒன்றுக்கொன்று நெருங்கிய தொடர்பு இல்லை. அப்போ பொருத்தமற்ற வழியாக அதனை கருதி கொள்ளலாம். அப்போ நாங்கள் இனி மூன்றாவது வினாவுக்குள் நுழைவோம். பின்வரும் முறுக்களில் காட்டப்படும் மிருகங்கள் அவற்றுக்கிடையே உள்ள சிறந்த தொடர்பின் அடிப்படையில் 2 கூட்டங்களாக பிரிக்கத்தக்க முறைதான். அதாவது இங்கே 4 மிருகங்கள் தரப்பட்டுள்ளது. 4 கால்களை கொண்டவை. அவைகளை 2 கூட்டமாக பிரிக்கலாமா? அப்போ இதில் நாங்கள் பார்ப்பதில் 2 கூட்டமாக இதையும் அதாவது பசுவையும் ஆட்டையும் சாதுவானவை வீடுகளில் வளர்க்கப்படுவது என்ற வகையிலும், இவை 2ம் காடுகளில் உள்ளவை என்ற வகையிலும் ADBC என்ற மூன்றாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது. அடுத்த வினா, பின்வரும் முறுக்களில் காட்டப்பட்டுள்ள பொருட்களில் 2க்கும் மாத்திரம் பொருத்தமான கூற்று யார்? அப்போ இந்த 3 கூற்றுக்கள் தந்திருக்கு. இதில் 2க்கு மாத்திரம் பொருந்துகின்ற கூற்று எது என்று கேட்கப்படுகிறது. மேசை, கதிரை, கட்டில் 3ம் தளபாடங்கள். மரப்பலகையினால் செய்யப்படலாம் என்பது 3மே செய்யப்படலாம். அப்போ அது இப்படியாக அமையாது. ஏன்? மரப்பலகையால் மேசையும் செய்யலாம், மரப்பலகைகளால் கதிரையும் செய்யலாம், மரப்பலகைகளால் கட்டிடம் செய்யலாம். அப்போ அது 3க்கும் பொருந்துகின்றபடியால் இங்கே சொல்லப்படுது 2க்கு மாத்திரம் பொருத்தமான கூற்று. தேவையின் போது அமர்வதற்கு உகந்தது. மேசையிலே அமர முடியாது, கதிரையிலே அமரலாம், கட்டிலேயும் அமரலாம். அப்போ அதுதான் பொருத்தமான விடையாகும். நித்திரை செய்ய பயன்படுவது கட்டில் மட்டும்தான். அப்போ அதுவும் பொருந்தாது, 3ஆவதுலேயும் பொருந்தாது. இனி 5வது வினா, அடைப்பினில், இதான் அடைப்பு முதல்ல தந்த அடைப்பினில் உள்ள உருவை உருவாக்குவதற்கு பயன்படுத்த வேண்டிய அதே விதத்தில் அமைந்த உருக்கள் 2 அவை. அப்போ சேவல் அதே விதத்தில் இது, கொக்கு இது. அப்போ BC என்ற விடை 3ஆவது விடை பொருத்தமாக இருக்கின்றது. கீழே 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய் நாணய குட்டிகளின் நாணயங்கள் எண்ணிக்கையில் இறங்கு வரிசையில் 5லிருந்து 1 வரை உள்ளன. அப்போ 1 ரூபாய் நாணய குட்டியில் 5 இருக்குது, 10 ரூபாயில் 4 இருக்குது, 5 ரூபாயில் 3 இருக்குது, 10 ரூபாயில் 2 இருக்குது, 20 ரூபாயில் 1 இருக்குது. இவற்றுள் 6 நாணய குட்டிகளை எடுத்து ஆக்கக்கூடிய அதிகபட்ச தொகையும் ஆக குறைந்த தொகையும் முறையே, இந்த முறையே என்று கேட்டபடியாக முதல்ல நாங்கள் அதிகபட்ச தொகையை வெளியாக கொடுக்கணும், பிறகுதான் ஆக குறைந்த தொகையை வெளியாக கொடுக்க வேண்டும். அதிகபட்ச தொகை என்றால் நாங்கள் பெறுமதி கூடிய நாணயங்களில் எடுக்க ஆரம்பிக்கணும். அப்போ ஒரு 20 ரூபாய் நாணய குட்டி 6 குட்டிகள் எடுக்கலாம். அப்போ இதில் 10 ரூபாய்ண்டா அதுக்கும் 20 ரூபாய். அப்போ நாங்கள் 1, 2, 3 எடுத்துட்டோம். இந்த 5 ரூபாய் 3ஐயும் எடுத்தால் 15 ரூபாய். அப்போ 55 ரூபாய் அதிகபட்ச தொகையாக இருக்கும். அப்போ விடை இதாக இருக்கின்றது. இது 7 ரூபாய் சரியானு பார்ப்போம். 6 நாணய குட்டிக்கு 1 ரூபாயில் 5ஐயும் எடுத்தால் 5 ரூபாய் வருகின்றது. 5 நாணய குட்டிகளை எடுத்தால் 5 ரூபாய் வருகின்றது. 10 ரூபாயில் 1 எடுத்த உடனே அது 7 ரூபாவாக இருக்கின்றது. இந்த விடை பொருத்தமாக இருக்கின்றது. இது நாங்கள் 7வது வினாவை பார்வையிடுவோம். கீழே 3 வளைகோட்டு வடிவங்கள் தரப்பட்டுள்ளன. இந்த 3 வடிவங்களையும் பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு யாது? இங்கே கவனிக்க வேண்டியது, 3ஆவதாக உள்ள உருவை நடுவில் கொண்டு வந்தோம். அப்போ அது நடுவில் கொண்டு வரப்படும் போது அந்த 3ஆவதாக உள்ள உரு இப்படியாக அமைகின்றது. இடது பக்கம் உள்ளதை பலம் சுழியாக கால்வட்டம் திருப்பி அதனோடு இணைக்கின்றோம். அப்போ அந்த கால்வட்டம் அதனோடு இணைக்கின்ற போது
அதன் பகுதி இணைத்த இந்த பகுதி கால்வட்டம் அணைகின்ற போது இரட்டைக்கோடு இங்கே இருக்கும், ஒற்றைக்கோடு இவ்வாறு இருக்கும். வலது பக்கம் உள்ள உருவை இடஞ்சுழியாக கால்வட்டம் திருப்பி இணைக்கின்றோம். அது இப்படி இணைகிற போது ஒற்றைக்கோடு இங்கே இருக்குது, இரட்டைக்கோடு இங்கே இருக்கின்றது. அப்போ இதற்கு விடையாக பொருந்துவது முதலாவது விடை. இனி நாங்கள் அடுத்த பக்க வினாவை பார்ப்போம். உருவில் ஏபிசி என்ற 3 வகை பொருட்களின் நிறைகளை அளக்கின்ற 3 சந்தர்ப்பங்கள் தரப்பட்டுள்ளன. இப்பொருட்களின் நிறைவேற்றிய பிழையான கூற்றியால் இந்த தரமைந்து புறமை பரிசில் பரீட்சையில் அறிவுறுத்தல்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை மாணவர் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இவ்வாறு அவர்கள் அறிவுறுத்தல்களை தாறுமாறாக தருகிறார்கள் என்றால், அத்தித்திறமை கூடிய கவனம் செலுத்துகிற மாணவரை தெரிவு செய்ய வேண்டியுள்ளமையினால் அவர்கள் அவசர புத்தியோ நிதானமின்மையோ வாசிப்பாற்றல் குறைபாட்டை கண்டு அவர்கள் புள்ளிகளை குறைப்பதற்கு. அப்போ நிதானமாக கவனமாக சிறந்த வாசிப்பாற்றல் இருக்கும் பட்சத்தில் மாணவர்கள் சிறந்த பெறுபேறை பெறக்கூடியதாக இருக்கும். சரி, இப்போ பார்ப்போம். இங்கே 3 தராசுகளில் 3 பொருட்கள் தரப்பட்டிருக்கு. இந்த நிறைகள் தரப்பட்டிருக்கு. தராசு என்று சொல்லி இல்லாத 3 பொருட்கள் தான் நிறைகள் தரப்பட்டிருக்கு. அப்போ இப்பொருட்களின் நிறைவேற்றி பிழையான கூற்று பிசியின் நிறைகள் ஏயின் நிறைக்கு சமனாகும். இந்த ரெண்டும் சேர்ந்தால் பிசியின் நிறைகள் இந்த 2 நிறைகளும் சேர்ந்தால் ஏக்கு சமன் என்பது பொருந்தாது. இது 6, இது 4 என்றொன்று 10, இது 600 400 உண்டு. அப்போ 11 கிலோகிராம் வருகின்றது. 8 800க்கு அது பொருந்தாது. அப்போ முதலாவது விடை பொருந்தாது. பிசியின் நிறைகளின் அதாவது 11 கிலோகிராம் நிறைகளிலிருந்து ஏயின் நிறையை கழித்தால் ஏயின் நிறை 8 கிலோகிராம் 800 கிராம். அப்போ நாங்கள் கழிப்போமாக இருந்தால் இங்கே அது 200 கிராம் கடன் எடுக்கப்பட்டது. இப்போ 10 2 கிலோகிராம் 200 கிராம் கிடைப்பது சியின் நிறையின் அரைவாசி ஆகும். இதன் அரைவாசி இது 2ஆல் வகுத்தால் 2 கிலோகிராம் 200 கிராம். அப்போ பொருத்தமான விடையாக இருக்கின்றது. அப்போ இல்லை, இங்கே நானே இப்போ தவறு விட்டு விட்டேன். இந்த பிழையான விடையை பிழையென்று குறித்து விட்டேன். பிழையான விடை தான் இங்கே சரியான விடை. இப்போ மேலே பிழையான கூற்று என்று தான் சொல்லப்பட்டது. அப்போ ஆணைக்கும் அடைசருக்கும் என்பதை நீங்கள் இப்போ புரிந்து கொள்ளலாம். இப்போ மேலே பிழையான கூற்று என்று கேட்கப்பட்டது. முதலாவது தான் பிழையான கூற்று. அப்போ நான் அதை பிழையான கூட்டி சரியான கூற்றை தெரிவு செய்கிறேன். இது சரியான கூற்று. அப்போ இது விடையாக அமையாது. அப்போ விடையாக அமைவது முதலாவதான். அடுத்தது ஏசியின் நிறைகளின் நிறைகள் ஏசி நிறைகள் கிட்டத்தட்ட 12 13 200 வருது. பியின் நிறையின் 2 மடங்கு ஆகும் என்பதும் பொருத்தமானது. இதன் 2 மடங்கு தான் இது 2ஐயும் கூட்டினான். அப்போ அதுவும் பொருத்தமான விடை. அப்போ அது விடையாக அமையாது. அப்போ முதலாவது விடை தான் விடையாக அமைகின்றன. இனி அடுத்த வினாவுக்கு போவோம். 6 வகை கணிப்புகள் ஏயிலிருந்து வரையிலான அடைப்புகள் தரப்பட்டுள்ளன. இந்த 6 வகை கணிப்புகளையும் கிடைக்கும் பரிமாணங்கள் இறங்கு வரிசையில் அமைந்த விடையாது. அப்போ இந்த கணிப்புகளால் வரக்கூடியதை பார்ப்போம். 3 9, 7 3 7 4 3, 4 3 12, 2 4, 30 அரைவாசி 2ஆல் வகுக்கும் போது 15, 9 3 6. இதை இறங்கு வரிசையில் அமைக்கும் போது இங்கே ஆங்கில வரிசை தான், ஆங்கில எழுத்துக்கள் தான் கேட்கப்படுது, கணிப்புகள் அல்ல. அப்போ 3க்குரியது முதலாவது பி ஆக குறைந்தது. அப்போ பி உள்ள விடை, அதாவது 6 அடைப்புகளில் இறங்கு வரிசையில் அமைந்த விடைக்காது என்று கேட்கப்படுது. அப்போ இறங்கு வரிசை என்றால் பெரிய எண்ணிலிருந்து ஆரம்பிக்கணும். அப்போ பெரிய எண் இ. அப்போ இங்கே பொருத்தமாக இருக்குது, இங்கே பொருத்தம் இல்லை. அப்போ இந்த விடையை கவனிக்கிறதில்லை, இதுவும் பொருத்தம். அடுத்தா 15 விட குறைந்தது 12 சி, இதுவும் பொருத்தம். அடுத்த 12 விட குறைந்தது 9 ஏ பொருத்தம். அப்போ இங்கே இசிஏ 3ம் பொருத்தமாகத்தான் இருக்குது. இப்போ அடுத்ததில் தான் எது விடை என்பதை நாங்கள் தீர்மானிக்க போகிறோம். 9ஐ விட குறைவானது 6. அப்போ எஃப் என்பது தான் விடையாக அமையுது.
அதாவது பி என்பது 3. அப்போ இது பொருந்தாது. அப்போ இந்த விடையும் தவறு. அப்போ 3வது விடை தான் பொருத்தமாக இருக்கின்றது. இனி அடுத்த வினாவை பார்ப்போம். அன்புள்ள மனிதா, என்ன நீ தேடுகின்றாய்? நான் கிடைக்கவில்லை என்று ஏங்குகின்றாய். நான் உன்னில் தான் இருக்கின்றேன். இன்னும் கொஞ்சம் திரும்பிப்பார். இந்த பாடலின் பாடலின் கருத்து மிகச் சரியாக பொருந்துவது. அவர் பந்திய பாடலை வாசிக்கவனும் பாடலுக்குள் உள்ள உள்ளார்ந்த கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பந்தியில் பணத்தையாக குறிக்கப்படுகிறது. அன்புள்ள மனிதா, நீ என்னை தேடுகின்றாய். நான் கிடைக்கவில்லை என்று எங்காய். நான் உன்னுள் தான் இருக்கின்றேன். பணம் மனிதருக்குள் இல்லையே, அது வெளியே உள்ள பொருள். அப்போ இந்த விடை பொருந்தாது. உணவு என்பதும் பொருந்தாது. உணவை மனிதன் தேடுகிறான், உணவு மனிதனுக்குள்ளுக்கு உற்பத்தி ஆகுது. அதுவும் பொருந்தாது. அப்போ அமைதி என்பது பொருந்துகின்றது என்றால், ஒரு மனிதனுக்கு அமைதி எங்கே ஆரம்பிக்கின்றது என்றால் அவனுடைய மனதில் தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அவனுடைய மனதை பொறுத்துத்தான் அமைகின்றது. மனம் கொந்தளித்து கொண்டு பேராசைப்பட்டு கொண்டு, அதாவது பெரும் தரித்திரத்தை உண்டு பண்ணுவது அவனவன் மனநிலையை பொறுத்தது. அப்போ அவன் மனதை அமைதிப்படுத்தணும் என்று சொன்னால் அவன் உள்ளுக்கு தான் பார்க்கணும். தனக்குள்ளே தன்னை பார்க்கணும், தன்னைத்தான் பார்க்கணும். தன்னைத்தான் பார்த்து அமைதிப்படுத்தல் வேண்டும். அப்போ 3வது பொருத்தமானது. இனி 11வது வினா, அது ஒரு சிறு திருத்தம் செய்ய வேண்டி இருக்கின்றது. அவ்வீட்டை அமைக்கும் முதலீடு கட்ட பணிகள் 2017 ஆரம்பிக்கப்பட்டு என்று எழுத வேண்டும். இடையிலே அதை சேர்க்க வேண்டும். 2017 முதலீடு கட்ட பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது, 2020 முடிந்தது என்று அதில் இணைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வீட்டில் 4 கட்டங்களில், அப்போ 4 கட்டங்களில் கட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. முதற்கட்ட வேலையை செய்வதற்கு காலத்தின் அரைவாசி காலம் 2ஆம் கட்டம். அப்போ முதற்கட்டத்தின் அரைவாசி என்றால் முதலுக்கு 2x விட்டால் அடுத்ததுக்கு x. அரைவாசி காலம் 2ஆம் கட்டத்துக்கும் செய்வதற்கு செலவாகும். முதலீடு கட்ட வேலைகள் செய்வதற்கு செலவாகும் காலத்தின் 2 மடங்கு. அப்போ 3 மடங்கு மிகுதி 2 கட்ட வேலைகளுக்கும், இந்த 2க்கும் 6x வருகின்றது என தீர்மானிக்கப்பட்ட அவ்வீட்டை அமைக்கும் பணி 2017 ஆரம்பித்து 2020 அதாவது அவ்வீட்டை அமைக்கும் முதலீடு கட்ட பணிகள் 3 ஆண்டுகள் என்பது 2017 20 வரையில். அப்போ 2020 நாங்கள் 2026 தான் 2ஆம் கட்ட பணி பூரணமாக முடியும். இவ்வீட்டினை அமைக்கும் பணிகள் இந்த ஆண்டின் இறுதியில் முழுமையாக பூர்த்தியாகும். 2026. மனிதன் உயிர் வாழ்வதற்கு சுவாசம் இடம்பெற வேண்டும். சுவாசிப்பதற்கு சுத்தமான காற்று மிகவும் உகந்தது. பகல் வேளைகளில் தாவரங்கள் வெளிவரும் காற்று மிகவும் சுத்தமானது ஆகும். மேலே தரப்பட்ட கூற்று உணர்த்தப்படுவது. சுத்தம் சுகந்தரம், எனவே சுத்தம் பணவும் அது பொருத்தமற்ற விடை. சுவாசிப்பதற்கு தாவரங்கள் வெளிவரும் காற்று உகந்தது என்பதுதான் இங்கே பந்தியிலே சொல்லப்படுகின்றது. இந்த பந்தியிலே சொல்லப்பட்டதைத்தான் நாங்கள் இங்கே விடையாக தெரிவு செய்கின்றோம். தாவரங்கள் உணவு தயாரிக்கின்ற வேளையில் மட்டும்தான், அதாவது பகல் வேளைகளில் மட்டும், சூரிய ஒளி உள்ள வேளைகளில் மட்டும் தாவரங்கள் சூழலிலிருந்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்து உணவு தயாரிப்பதனால் ஆக்சிஜனை வெளியேற்றுகின்றது. அப்படி வெளியேற்றுகின்ற காற்று எங்களுக்கு சுவாசிப்பதற்கு உயிரினங்களுக்குமே சுவாசிப்பதற்கு உகந்தது. தாவரங்களும் சுவாசிக்கின்றன தான். ஆனால் பகல் வேளையில் சுவாசத்துக்காக எடுக்கிற ஆக்சிஜனை விட அது நிறைய ஆக்சிஜனை உற்பத்தி செய்யப்படுகின்றதால் பகல் வேளையில் தாவரங்களுக்கு நாங்கள் இருப்பது, அந்த தாவரம் வெளிவிடுற காற்றை சுவாசிப்பது உகந்தது. ஆயினும் இரவு வேளையிலே தாவரங்களுக்கு நாங்கள் தங்கினால் தாவரங்கள் சுவாசம் மட்டும்தான் அந்த நேரம் இடம்பெறும். அப்போ எங்களுக்கும் சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் தேவை. தாவரங்களையும் சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் எடுத்தால் அந்த இடத்துல ஆக்சிஜன் இருக்காது. அங்கே தாவரங்களையும் கார்பன் டை ஆக்சைடு தான் வெளிவிடும். அப்போ எங்களுக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் கிடைக்கும். அது எங்களுக்கு மயக்க நிலையை உண்டு பண்ணும். அதுபடியாகத்தான் இரவு நேரங்களில் தாவரங்களுக்கு கீழே பெரிய மரங்களுக்கு கீழே நித்திரை செய்யக்கூடாது என்று முதியோர் ஆலோசனை கூறியிருக்கிறார்கள். இனி அடுத்த வினாவுக்கு போவோம்.
சாதாரண வருட மாசி மாதம், அதாவது சாதாரண வருடம் என்றால் 28 நாட்கள், மாதாந்த நாட்காட்டியத்தை கீழே உள்ளவாறு 3 துண்டுகளாக கிழிந்துவிட்டன. அதில் குறைந்த தினங்கள் உள்ளடக்கிய திகதிகளின் கூட்டுத்தொகை 6. இந்த 28 தினங்களில் இங்கே 4, 3, 2, 1, அதாவது 4வது முக்கோணம் 10 தினங்கள் இருக்கின்றது. இங்கே 3, 4, 5, அப்போ நாங்கள் இதை கூட்டினால் 8, 8 வாசி 4, அப்போ 12 தினங்கள் இங்கே இருக்கின்றது. அப்போ 22 தினங்கள் போனால் இந்த அழைப்பில் தான் 6 தினங்கள் இருக்கின்றது. இந்த தினங்களின் கூட்டுத்தொகையை கேட்கிறார்கள். நாங்கள் இதுக்கு இலகு வழி என்னென்றால், தொடர் எண் என்றபடியால், இயற்கை எண் தொடராக இருக்கின்றபடியால் பொது வித்தியாசம் ஏதாவது ஒரே வகையான பொது வித்தியாசம் என்றால் அதில் பிரச்சனை இல்லை. இதில் 1 பொது வித்தியாசமாக இருக்கின்றது. அப்போ முதல் எண்ணையும் இறுதி எண்ணையும், அடுத்த எண்ணையும் இறுதி எண்ணுக்கு முதல் எண்ணையும், அடுத்த நடுவில் இருக்கிற 2 எண்களையும் சேர்த்தால் இதில் 23, 28 சேர்த்தால் 51 வருகின்றது. இந்த 51 மாதிரி 3 சோடி வருகின்றது. அப்போ விடை 153 என்ற 3வது விடை வருகின்றது. இது 2 கூட்டினால் 51, 2 கூட்டினால் 51, 2 கூட்டினால் 51. அப்போ இந்த முறையை பின்பற்றினால் எங்களுக்கு கேள்விகளுக்கு மிக இலகுவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக 1 இருந்து 50 வரையான எண்களின் கூட்டுத்தொகை எவ்வளவு என்று கேட்டால், 1 இருந்து 50 என்றால் இதை நாங்கள் 50 என்றால் வகுத்தால் 25 சோடி எண்கள் இருக்கும். 25 சோடி எண்களும் கூட்டுத்தொகை எவ்வளவாக இருக்கும்? 51 இருக்கும். அப்போ 51 25ஆல் பெருக்கி போட்டு நாங்கள் விட சொல்லக்கூடியதாக இருக்குமே. அடுத்த 2 என்பது 49ஓட கூடுகின்றது, அப்போ 51. அடுத்த 3 48ஓட, இப்படி பார்த்தால் 25 சோடி 51 இருக்கும். அந்த அளவையும் கூட்டி நாங்கள் அப்படியாக சொல்கிற பழக்கத்தை இந்த வயதிலே மேற்கொண்டு கொண்டிருப்போமாக இருந்தால் நாங்கள் அறிவு, அதாவது இந்த கணிப்புகளை இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். இனி 14வது வினா. 4 cm நீளத்தோடைய 12 ஒரே வகையான செவ்வக பலகை துண்டுவதனால் உருவாக்கப்பட்டது. இவர் உயரஞ்சாது. இப்போ நீளம்தான் சொல்லப்படுதே ஒழிய அகலம் சொல்லப்படவில்லை. அப்போ அகலத்தை நாங்கள் ஊகித்து தான் கண்டுபிடிக்கணும். இந்த சமனான பலகை என்று தான் சொல்லப்படுது. இந்த பலகை சமனான பலகை. இதன் நீளம் 4 cm என்றால் இதன் ஒன்றின் அகலம் 1 cm இருக்கும். 1 4 தரம் வந்தால் தான் 4 வரும். அப்போ இதன் உயரம் தானே இப்போ கேட்கப்படுது. அப்போ 4 1 4 4 திரும்பவும் 4 1. அப்போ 4 3 12, 12 நிமிடம் 14 என்பது உயரமாக இருக்கின்றது. கோலத்துக்கு ஏற்ப குறியீட்டுக்கு பொருத்தமான எண்காது. வினாக்குறியுள்ள இடத்துக்கு எந்த எண் வரும் என்று கேட்கப்படும். இப்போ இந்த எண்கோலத்தை நாங்கள் எவ்வளவு கணிப்புகளை செய்து பார்த்தாலும் இலகுவான கணிப்பாக பார்த்தால் 3 9 2 4 அதே எண்ணால் இருக்கிறது. 3 9 2 4, அதாவது இடம்பலம் மாறி இருக்கிறது. 4 16 3 9, 4 16 3 9. அப்போ 5 25, இது 2 தான் 4 இருக்கும். 5 25 2 தான் 4 இருக்கும். அப்போ 2 என்ற விடை பொருந்துகின்றது. அதே எண்ணால் பெருக்குதல். இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். பதினாறாவது வினா. தரம் 5 முதலாம் தவணை பரீட்சையில் 3ஆம் இடத்தை பெற்ற அபிலனை விட கபிலன் 2ஆம் தவணை பரீட்சையில் அதிக புள்ளிகளை பெற்றார். முதலாம் தவணை பரீட்சையில் 2ஆம் இடத்தை பெற்ற அருணன் 2ஆம் தவணை பரீட்சையில் கபிலனை விட குறைந்த புள்ளிகளை பெற்றார். ஆயினும் அபிலனை விட கூடிய புள்ளிகளை பெற்றார். 2ஆம் தவணை பரீட்சையில் இந்த தகவல்களை நினைவில் நிறுத்தி வைத்து விடை காண்பது கடினமானது. ஆகவே உங்களுக்கு பரீட்சையின் போது செய்கை வேலைக்காக தரப்படுகின்ற செய்கை வேலை தாளில் நாங்கள் இந்த தகவல்களை, அதாவது முதலாம் தவணை பரீட்சைக்கு ஒரு நேர்கோடையும் 2ஆம் தவணை பரீட்சைக்கு இன்னொரு நேர்கோட்டையும் எழுதிவிட்டு
இதில் தரப்பட்ட தகவல்களை அப்படியே நாங்கள் அதில் ஒப்புவிப்பதன் மூலம், அதாவது முதலாம் தவணை பரீட்சையில் 3ஆம் இடத்தை பெற்ற அபிலன், அப்போ 3ஆம் இடம் என இதை நாங்கள் வைத்து கொண்டால் 3ஆம் இடத்தை பெற்ற அபிலன், அப்போ முதலாம் தவணை பரீட்சையில் 3ஆம் இடத்தை பெற்ற அபிலனை விட கபிலன் 2ஆம் தவணை பரீட்சையில் அதிக புள்ளிகளை பெற்றார். இப்போ எங்களுக்கு தெரியுது 3ஆம் இடத்தில் இருந்த அபிலனை விட கபிலன் அதிக புள்ளிகள் பெற்றிருக்கிறான் என்றால், அப்போ கபிலன் முதல்ல அதை விட குறைந்த புள்ளிகள் பெற்றிருக்கிறான். கபிலன் 4ஆம் இடமாக இருக்கலாம், அல்லது வேறையாம இருக்கலாம். எங்களுக்கு 3ஆம் இடம் 4ஆம் இடத்தை நாங்கள் இப்போ கண்டுகொண்டோம். இப்போ அடுத்த பரீட்சையில் 3ஆம் இடத்தை பெற்ற கபிலன் 4ஆம் இடத்தை பெற்ற கபிலன் கிட்டத்தட்ட அபிலனை விட முன்னால் பெற்றிருக்கின்றான். ஆனால் அதற்காக நாங்கள் இப்போ இதுக்கு முன்னுக்குள்ள 2 பேரும் எங்களுக்கு தெரியாது. 2ஆம் இடம் 1ஆம் இடத்தை பற்றி தெரியாது. அப்போ இவரை 2ஆம் இடம் என்று கருத்தில் சொல்லப்பட 3ஆம் இடம் 4ஆம் இடமாக இருக்கலாம். இனி அடுத்த தகவலை பார்ப்போம். முதலாம் தவணை பரீட்சையில் 2ஆம் இடத்தை பெற்ற அருணன், அப்போ 2ஆம் இடத்தில் இருக்கின்ற அருணன் 2ஆம் தவணை பரீட்சையில் கபிலனை விட குறைந்த புள்ளிகளையே பெற்றான். அப்போ இப்போ அருணன் கபிலனை விட 2ஆம் தவணை பரீட்சையில் குறைந்த புள்ளிகளை பெற்றான் என்றால் அவன் இங்கால வந்திருப்பான், பின்னால் வந்திருக்கலாம், இந்த இடத்த வந்திருக்கலாம். அப்போ இப்போ எங்களுக்கு இதில் தெரிகின்றது அருணன் இங்கே வந்திருப்பான், கபிலன் இங்கே வந்திருப்பான் என்றது தெரிகின்றது. இனி அடுத்தது ஆயுதம் அபிலனை விட கூடிய புள்ளிகளையே பெற்றான். அப்போ இப்போ நாங்கள் இப்போ இந்த இடத்துல கவனிக்க வேண்டும். கபிலனை விட குறைந்த புள்ளிகளை பெற்றாலும் அபிலனை விட கூடிய புள்ளிகளை பெற்றான் என்றால் அருணன் இங்கே வந்திருப்பான், அபிலன் தான் இங்கு 4ஆவதாக இருப்பான். இப்போ 1ஆம் இடத்து ஆளை பற்றி இங்கே ஒரு கூற்றும் தரப்படவில்லை. நாங்கள் தந்ததை கொண்டு தான் நாங்கள் தரவுகளை பெற்றுக்கொள்கிறோம். அப்போ கேள்வி என்ன, இவற்றில் எந்த 3 கூற்றுக்கள் உண்மையானவை? அப்போ இதை கொண்டு எந்த 3 கூற்று சரி என்று பார்ப்போம். இதில் கபிலன் 1ஆம் இடம் என்பது எங்களுக்கு தெரியாது. 1ஆம் இடத்தாளை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லை. அப்போ இந்த கூற்று பொருந்தாது. அடுத்த 2வது கூற்று அருணன் 3ஆம் இடம் பெற்றார். அருணன் 3ஆம் இடம் பெற்றான் என்பது பொருந்துகின்றது. அபிலன் 4ஆம் இடம் பெற்றான், அதுவும் பொருந்துகின்றது. சுரேன் 2ஆம் இடத்தை பெற்றான். இங்கே சுரேனோட பேரே இல்லை, அதனுடைய அது எங்களுக்கு பொருந்தாது. கபிலன் 2ஆம் இடத்தை பெற்றான், அதுவும் பொருந்துகின்றது. அவங்களுக்கு பொருந்துகிறது BCD என்கின்ற 2வது விடை ஆகும். இது கஷ்டமானது அல்ல. பயிற்சி பெறுவதன் மூலம் மிக இலகுவாக இவ்வகை வினாக்களை செய்து கொள்ள முடியும். பின்னத்தில் இந்த 3 பாகங்களை இணைப்பதனால் வட்டம் ஒன்றை பெற முடியும். இப்போ இந்த பாகம் இதுக்குள்ள பொருந்தாது, என்னடா இப்படி ஒன்று இதுக்குள்ள இல்லை. அப்போ இந்த 4லே எதை சேர்க்கணும் என்று தான் நாங்கள் பார்வையிடுவோம். இப்போ ஒரே மாதிரி உள்ளது இந்த 2. இந்த 2லே எது பொருந்தும் என்று பார்த்தால் இதுதான் பொருந்துகின்றது. இங்கே பாருங்க, இது இப்படியாக இருக்கிற அமைப்பு இல்லை. அப்போ இதுவும் பொருந்தாது. அப்போ இந்த 3 பாகங்களும் சேர்ந்தால் பொருத்தமானது. அதாவது இந்த பாகம் இங்கே வருது, இது இங்கே வருது, இந்த பாகம் மேலே வருது. அப்போ CDE என்ற 3வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி நாங்கள் 5ஆம் பக்க வினாவுக்கு விடையளிக்கும் முயற்சியில் ஈடுபடுவோம். இது 5ஆம் பக்க வினா. விமலா பெண் பிள்ளை ஆவாள். அவளுக்கு இருந்த சகோதரிமாரின் எண்ணிக்கையும் சகோதரன்மாரின் எண்ணிக்கையும் சமமாகும். விமலாவின் அண்ணனான விமலனுக்கு இருந்த சகோதரிமாரின் எண்ணிக்கையானது அவருக்கு இருந்த சகோதரிமாரின் எண்ணிக்கையின். அப்போ இதில் நாங்கள் விமலா என்பது ஒரு பெண் பிள்ளை, அவளுக்கு இருந்த சகோதரிமார் என்பது பெண்கள். அப்போ சகோதரிமார் என்ற பன்மை வாக்கியம் வந்தபடியால் 2 பெண்களாவது இருக்க வேண்டும்.
சகோதரன்மாரின் எண்ணிக்கையும் சமனாகும். அப்போ சகோதரன்மாரின் எண்ணிக்கையும் சமமாகும். விமலாவின் அண்ணனான விமலனுக்கு, இதான் விமலன் என்று கருதி கொள்வோம், விமலனுக்கு இருந்த சகோதரிமாரின் எண்ணிக்கை 3, சகோதரன்மாரின் எண்ணிக்கை 1. அதாவது சகோதரிமாரின் எண்ணிக்கையானது சகோதரன்மாரின் எண்ணிக்கையிலும் அப்போ 1 தான் இருக்குது. அவன் ஒரு ஆள் ஆயிட்டு. அப்போ இங்கே நாங்கள் இது 2ஆக இருந்தால் இதுகள் மாறுபடும் எண்ணிக்கை. சரி, இப்போ கேள்வி என்ன? சகோதரன்மார் 1, சகோதரிமார் 3, 1 விட 3 அதிகமாகும் என்பதுதான் கேள்விக்கான விடை. இனி 19வது வினா. வித்தி நித்தி ஆகாஷ் நாகேஷ் ஆகிய 4 மூவர் வித்தியை விட உயரமானவர்கள், 2 வித்தியை விட உயரம் குறைந்தவர்கள், அதேவேளை ஆகாஷை விட 2 உயரமானவர்கள். இதற்கேற்ப உயர அடிப்படையில் 4 ஒழுங்குபடுத்திய சரியான விடை இது. இது 4 பேர்கள் தந்திருக்கு. அவர்களை ஒப்பிடப்படுகின்றது. அதை நாங்கள் அந்த வேலைகளுக்காக எங்களுக்கு தரப்படுகின்ற தாளில் எழுதி விடை காணலாம். முதலாவது ஒவ்வொரு தகவலாக பார்க்கணும். 4 பேற்ற பேர் எங்களுக்கு தெரிகின்றது. 4 மூவர் நித்தியை விட உயரமானவர்கள். அப்போ நாங்கள் 4 1 2 3 4 என குறித்தால் மூவர் நித்தியை விட உயரமானவர்கள் என்றால் நித்தி இங்கே தான் பெறவும். நித்தியை விட 3 பேர் உயரமாக இருக்கிறார்கள். 2 வித்தியை விட உயரம் குறைந்தவர்கள். அப்போ வித்தி 2 வித்தியை விட உயரம் குறைந்தவர்கள் என்றால் வித்தி இங்கே தான் பெறுதல் வேண்டும். காரணம் என்னென்றால் மேலே வந்தால் 3 பேர் இல்லை குறைவு என்று காணப்படும். அப்போ 2ஆம் இடத்தில் வித்தி பெறுதல் வேண்டும். அதேவேளை ஆகாஷை விட 2 உயரமானவர்கள். அப்போ ஆகாஷ் என்பது இங்கே தான் பெறணும். அதுதான் அவருக்கு மேலே 2 பேர் இருக்கலாம். உயர அடிப்படையில் இதற்கேற்ப உயர அடிப்படையில் 4 ஒழுங்குபடுத்தியபடி யாது. இங்கே ஒரு ஆளை பற்றி தகவலே சொல்லவில்லை. ஆனால் எங்களுக்கு தெரிகிற அந்த ஒரு ஆள் முதலாவது ஆளாக உயரம் கூடியவராகத்தான் இருக்கும். அப்போ நாகேஷ் என்பவர் தான் உயரம் கூடியவராக இருக்கின்றது. அப்போ இந்த ஒழுங்கு சரியான விடையாது என்று கேட்கப்படுது ஒழிய ஏறு வரிசையிலையோ ரங்கு வரிசையிலையோ கேட்கப்படவில்லை. அப்போ நாங்கள் நித்தியிலிருந்து உயரம் குறைந்ததில் இருந்து ஒழுங்கமைக்கிற விடை இருக்கான்னு பார்த்தா நித்தி இருக்குது, அடுத்தது ஆகாஷ் இருக்குது, அடுத்தது நாகேஷ். வித்தி என்பது பொருந்தாது. அப்போ அந்த விடை பொருந்தவில்லை. அப்போ உயரம் கூடினையிலிருந்து குறைந்ததை பார்த்தால் நாகேஷ் இருக்கின்றது, வித்தி இருக்கின்றது, ஆகாஷ் இருக்கின்றது, நித்தி இருக்கின்றது. அப்போ 2வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. அப்போ இதெல்லாம் அந்த 1 நிமிட நேரத்துக்கு பயிற்சியால் குறுகின நேரத்துக்கு அதே சிந்தனையாக இருந்து கேள்விகளுக்கு விடையளித்து வெற்றி பெறலாம். இனி நாங்கள் 20வது கேள்வியை பார்வையிடுவோம். ஏபிசி எனும் மூவர் தமிழக பணத்தொகையை ஒப்பிட்டு ஏபி ஆகி இருவரும் கூறிய வாக்கியங்கள். ஏபிசி 3 பேர் இருக்கணும். ஆனால் ஏபி 2 தான் வாக்கியங்கள் கூறுகிறார்கள், வாசகங்கள். ஏ சொல்கிறார். அப்போ ஏபிசி என்ற மூவரை வைத்துக்கொள்வோம். ஏ பி சி. ஏ சொல்கிறார், என்னிடமுள்ள பணத்தொகையின் 2 மடங்கு பணம் சியிடம் உள்ளது. அப்போ ஏயிடம் எக்ஸ் அளவு என்றால் சியிடம் 2 எக்ஸ் அளவு இருக்கின்றது ஏ கூறிய கூற்று. அடுத்தது பி சொல்கிறார், என்னிடமுள்ள பணத்தின் 2 மடங்கு பணம் சீடமுள்ள பணத்தொகையின் அரைவாசி ஆகும். அப்போ சீடமுள்ள பணம் 2x என்றால் 2x அரைவாசி 1x. ஆனால் 1x ஆனது இங்கே என்னிடம் இருக்கும் பணத்தின் 2 மடங்கு பணம் என்றபடியால் இப்போ நாங்கள் இதை 4x எனவும் இதை 2x எனவும் கருதினால்தான் இதை 1x என கருத முடியும். 1x என்பது அரைவாசி 2 மடங்கு ஆகினால் 2x ஆகின்றது. 2x தான் இந்த அரைவாசி. அப்போ இப்போ எங்களுக்கு தெரிகின்றது மூவரிடமும் இருக்கின்றது 7 மடங்கு பணம்.
அப்போ இதில் உள்ள தொகைகளில் 7ஆல் பகுபடக்கூடிய எண் தான் ஏபிசி மூலடபுள் வனத்தொகை கூட்டினால் கிடைக்கும் மொத்த தொகை 7ஆல் மீதியின்றி பகுபடக்கூடிய எண் 490. இது 7ஆல் வகுத்தால் 7 49, அப்போ 70 ரூபாய் அப்படி இருக்கின்றது. அதாவது 1 மடங்கு என்பதுனா 70 ரூபா, இவர்கிட்ட 70 ரூபா. 2 மடங்குன்றது 140 ரூபா. 4 ഇതിൻ്റെ 2 മടങ്ങ് 140ൻ്റെ 2 മടങ്ങ് அல்ல 70ൻ്റെ 4 மடங்குன்னு சொன்னால் 280 ரூபா என்பது கேள்விக்கான விடை. எங்களுக்கு விடை முதலாவது விடை என்பது மாத்திரம்தான் முக்கியத்துவம். இனி கோலத்துக்கு ஏற்ப அடைப்புக்கு பொருத்தமான எண்காது. இதில் இந்த எண் இங்கே போகின்ற போது 3 மடங்கு பெருகுகின்றது. அப்போ அடுத்ததும் அப்படியே பெருகுதான் பார்த்தா சரி 3 மடங்கு, அப்போ அடுத்ததும் 3 மடங்கு பெருகுகின்றது. இப்படியாகத்தான் ஒவ்வொன்றாக நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். அடுத்தது இது மடங்கு அல்லது அதே எண்ணெய் அதே எண்ணால் பெருக்கி இருக்குது. 2 என்ற எண்ணெய் 2ஆல் பெருக்கி இருக்குது. இங்கே 4 என்ற எண்ணெய் 4ஆலேயே பெருக்கி இருக்குது. அப்போ இங்கே 8 என்ற எண்ணெய் 8ஆல் பெருக்கினா 64 வரும். 8 × 8 64. அப்போ 2வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. ஒரு நாள் காலையில் கமலா தனது வீட்டிலிருந்து பிஎனின் தனது மாமி வீட்டுக்கு செல்லும் போது அவளது நிழல் இடதுகை பக்கமாகவும் மாமி வீட்டில் தாத்தா வீட்டுக்கு செல்லும் போது அவளுக்கு பின்னாலும் காணப்பட்டது. மேலே என்பது வடக்கு திசையை குறிக்கின்றது. இது இப்படியாக நாங்கள் கருதினால் இது வடக்கு திசையை குறிக்கின்றது. கமலா சென்ற வழிபாதையை குறிப்பது எது? சரி, நாங்கள் இதில் குறிப்பாக்குறோம். இது பொருத்தமன்றபடியாக பொருந்துகின்றது. ஆனால் இப்போ வடக்கு திசை என்பது இங்கே என்றால் ஏயிலிருந்து ஆரம்பித்து அவள் வடக்கு திசையில் செல்லுகின்ற போது காலையிலே ஆக இருந்தால், அதாவது இங்கே காலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, காலையாக இருக்கின்றபடியால் இப்படியாக அவள் செல்லுகின்ற போது அவளுடைய இடதுகை பக்கம் நிழல் விழுகின்றது. இப்படி போகின்ற போது இடதுகை பக்கம் நிழல் விழுகின்றது. பிறகு அவள் மாமி வீட்டிலிருந்து தாத்தா வீட்டுக்கு கிழக்கு நோக்கி போய்க்க அவளுடைய நிழல் பின்னால் விழுகின்றது. அப்போ இந்த 3வது தான் பொருத்தமாக இருக்கின்றது. இது நாங்கள் 23வது வினாவை பார்ப்போம். உருவில் காட்டப்பட்டுள்ள வலையமைப்பில் ஏபிசிடி எனும் மாற்றங்கள் தொடராக இடம்பெற்றன. அதாவது 4 மாற்றங்கள் நிகழ்கின்றது. முதலில் நடக்கிறது முதலாம் நிரலும் 4ஆம் நிரலும். ஏ என்பது இந்த முதலாவது நிரலும் 4ஆம் நிரலும் ஒவ்வொரு இடம் மாறுகின்றது. இரண்டாவதில் முதலாம் நிறையும் 3ஆம் நிறையும், இது முதலாம் நிறையும் 3ஆம் நிறையும் தங்களுக்கு இடம் மாறுகின்றது. 4ஆம் நிரலும் மூன்றாவது நிலையில் 4ஆம் நிரலும் இதுதான் மீளவும் இதுதான் மாறுகின்றது. இறுதியில் 3ஆம் நிறையும் முதலாம் நிறையும். இப்போ எங்களுக்கு இதில் தெரியப்பட வேண்டியது என்னென்றால் 4 மாற்றங்கள் நிகழ்ந்த கட்டத்தில் இந்த மூலை திசைகளில் அல்லது அந்த சட்டகத்தில் இந்த அனைத்து எழுத்துக்களும் அதே இடத்துக்கு திரும்ப வந்திருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்ப்போம். ஏ இங்கே இருந்தது, அடுத்த மாற்றத்தில் ஏ இங்கே வந்தது, அடுத்த மாற்றத்தில் ஏ இங்கே வந்தது, அடுத்த மாற்றத்தில் இந்த மூலைக்கு வந்தது, அடுத்த மாற்றத்தில் தன்னுடைய இடத்துக்கு வந்தது. இதே போல் எல்லா எழுத்துக்களும் தங்க இடத்துக்கே வந்திருக்கும். இப்போ அடுத்ததாக நாங்கள் இதில் ஏன்கின்ற எழுத்து எத்தனை தடவை மாறுபடுகின்றது என்று பார்ப்போம். இதிலிருந்து இதுக்கு போனது இருக்கா, இதிலிருந்து இதுக்கு போனது இருக்கா, இதிலிருந்து இதுக்கு போனது இருக்கா, இதிலிருந்து இதுக்கு போனது இருக்கா, 4 தடவை மாறுபடுகின்றது. இப்போ நாங்கள் இந்த பிரதான திசைகள், இதை உபதிசைகள் என்று தான் இந்த 4 எழுத்து 4 தடவை மாறுதுன்றதை கருத்தில் கொள்வோம்.
இந்த பிசி என்ற எழுத்துக்கள் எத்தனை தடவை மாறுபடுது? ஒரு கா இங்கே வருது, ஒரு கா திரும்பி இங்கே போகுது. அப்போ 2 தடவைகள் பிரதான திசையில் உள்ளதுகள் 2 தடவைகள் மாறுபடும். இந்த நடுவில் இருக்கிற இந்த 2 எழுத்துக்களும் ஒரு தடவையும் மாறவில்லை, அதே இடத்துல அப்படியே இருக்குது. 4 மாறுபாடுகளின் போதும் அப்படியே இருக்கின்றது. அப்போ இந்த கேள்வி 4 மாற்றங்களின் போதும் ஒரு தடவையின மாற்றத்துக்கு உட்படாத எழுத்துச்சோடியது என்றால் ஹெப்ஜி என்ற நடுவில் உள்ள எழுத்துக்கள். இனி நாங்கள் 24வது வினாவை பார்வையிடுவோம். 24வது வினா, சரியாக நடுப்பக்கத்தில் இணைக்கும் கம்பியை பயன்படுத்தி ஆக்கப்பட்ட 64 பக்கங்களை கொண்ட அபியாச புத்தகத்தின் நடுத்தாளில் உள்ள 4 பக்க எண்களும் அவை. இவங்களுக்கு ஒரு அபியாச கொப்பியில், அதாவது அபியாச கொப்பியில் நடுவில் இணைக்கும் கம்பியை போட்டிருந்தால் இதான் இணைக்கும் கம்பி என்றால், இதில் எங்களுக்கு தெரியும் இதன் முன்பக்கத்தில் 1 என்றது இருந்தால் இறுதியில் தான் 64 இருக்கும். அதாவது இது உள்ளுக்கு கம்பி கிளிப்போடப்பட்ட உள்பக்கத்தை காட்டுறேன். இதையே நான் திருப்பி இந்த கொப்பியை காட்டினால் இப்படியாக இந்த கொப்பி இருக்கும். இதில் முதலாம் பக்கம் இது என்றால் முன்பக்கம், இது 64ஆம் பக்கமாக இருக்கும். இது 64, இது 1ஆக இருக்கும். இது அடுத்த இதை திருப்பின நிலை இது. அப்போ இதில் எங்களுக்கு என்ன விளங்குது? 1ம் 64ம் ஒரே காகிதத்தில் இருக்கின்றது. அதற்கு அடுத்த பக்கமாக 2 என்பது இங்கே இருக்கும், 63 என்பது இங்கே இருக்கும். அப்போ அடுத்ததில் 2ம் 63ம் இருக்கின்றது அடுத்ததில் இடம்பலமாக. இப்போ இந்த எண்களை கூட்டினால் எங்களுக்கு தெரியுது 65 வருகின்றது. அப்போ முதல் தாளில் 1, 2, 63, 64 வருது. 1, 2, 63, 64 என்ற இதுகள் இருக்கின்றது. அதாவது 1ம் 64ம் ஒரு பக்கத்திலையும் 2ம் 63ம் உள்பக்கத்தில் மற்ற பக்கத்திலையும் இருக்கும். அப்போ இதே மாதிரி 65 கூட்டுத்தொகை வரக்கூடியதாகத்தான் நடுப்பக்கம் இருக்கணும். அப்போ இதில் நாங்கள் பார்த்தால் 65 வரக்கூடியது இது 2ஐயும் கூட்டினால் 65 வரும், இது 2ஐயும் கூட்டினால் 65 வரும். ஆகவே நடுப்பக்கத்தாளின் எண்ணிக்கை 31லேருந்து 34 வரைக்கும். இப்போ இது பொருந்தாது, இது கூட்டினால் 33 வருது, அப்போ இது பொருந்தாது. இது கூட்டினால் 63 வருகின்றது, அது பொருந்தாது. இதை கூட்டினால் 61 வருகிறது, அதுவும் பொருந்தாது. அப்போ 65 வரவும். ஏன்? இறுதி பக்கம் 64 என்றால் முதல் பக்கம் 61, 1ம் 64, 65. இனி நாங்கள் 25வது வினாவை பார்ப்போம். நிகழ்வு ஒன்றின் 5 சந்தர்ப்பங்கள் உரிச்சட்டகத்தில் பின்வருமாறு காட்டப்பட்டுள்ள அவற்றின் சரியான ஒழுங்குமுறையை காட்டும்படி யார்? இது தகவல்களை ஒழுங்கமைக்க ஆற்றல். இதில் முதலாவது 2வது இது இருக்கும். முதலாவது பஸ் நிலையத்தில் பஸ் வண்டிக்கு காத்திருத்தல், டி என்பது. அப்போ இதுதான் பொருத்தமாக இருக்குது, இது பொருத்தமில்லை, இது பொருத்தமில்லை. அப்போ 2வது தகவல் இந்த விடையின்படி ஏறி பார்த்து கொண்டு போகலாம். பஸ்ஸினில் ஏறுதல் பொருத்தம். 2வது முதலாவது இது, இது 2வது. 3வது பயணச்சீட்டு பெறுதல், பஸ்ஸில் ஏறினால் பயணச்சீட்டு பெறணும், இ. பஸ் வண்டியால் தங்குதல், இ 4வது. பாடசாலைக்கு நுழைதல் 5வது, பி என்ற முதலாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி நாங்கள் 26வது வினாவை பார்வையிடுவோம். 26வது வினா, அடைப்புக்குள் உள்ள உரிநிலையில் அடுத்து இடம்பெற வேண்டிய உரி எது? இது மாறுபாடுகளை அவதானிக்க மாற்றல். இப்போ இந்த மாறுபாடுகளை நாங்கள் இடமிருந்த விதமாக அவதானித்தால், முதலாவதாக இந்த விடைகளில் தவிர்க்க வேண்டிய விடையை தவிர்த்து விட்டால் அடுத்து 2 விடை என்றால் அதில் ஒன்றை
மிக கவனமாக ஒப்பிட்டு விடையளிக்க முடியும். அப்போ இதில் தவிர்க்க வேண்டிய விடையை நாங்கள் பார்ப்பதற்காக இங்கே இந்த கருத்த நிறந்தீட்டப்பட்ட வட்டங்கள் இந்த மாதிரியான மூலத்திசைகளில் இருக்கின்றது. வடகிழக்கும் தென்மேற்கும். அடுத்தது வடமேற்கு தென்கிழக்கு. அடுத்தது வடகிழக்கு தென்மேற்கு. அப்போ அடுத்தது இந்த மாதிரியான உபதிசைகளில் தான் அமையும். வடமேற்கு தென்கிழக்கு. அப்போ அந்த மாதிரி இருப்பது முதலாவது பொருத்தம், மூன்றாவது பொருத்தம், இரண்டாவது பொருந்தவில்லை. அப்போ நாங்கள் அதை இனி ஒப்பிட தேவையில்லை. அடுத்திருக்கின்ற நிலத்தாத வட்டங்கள் எதிர்த்திசையில் தான் இருக்கின்றது, அதில் பிரச்சனை இல்லை. இனி நடுவில் இருக்கிற முக்கோணங்களில் ஏதும் மாறுபாடு நடக்குதா என்று பார்த்தால், முதல்ல 4 முக்கோணம் கீழிருந்து மேலாக கூம்பித்தான் இருக்குது. அடுத்தது போவைக்க இது கீழாக மாறப்படுது. அடுத்ததிலே அப்படியே இருக்க இந்த அடுத்ததாவது வலஞ்சொலியாக கிழக்கு திசையில், முதல் வடக்கு திசை, அடுத்த கிழக்கு திசையில் மாறுகின்றது. அப்போ அடுத்த நிலைப்பாட்டில் அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற இவை ரெண்டும் வடக்கு திசையும் கிழக்கு திசையும் அப்படியே இருக்க தெற்கு திசைதான் மாறுபடும். அப்போ மற்ற ஒன்றும் மாறுபடாமல் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற உருவை இதில் நாங்கள் பார்த்தால், அதாவது முதலாவது பொருத்தமாக இருக்கின்றது. பாருங்கள், வடக்கில் தலைகளை இருக்குது, கிழக்கில் தெற்கில் மேற்கு அப்படியே இருக்குது. ஆனால் இங்கே மாறி இருக்குது, இரண்டும் மேலே இருக்குது. அப்போ இது பொருந்தாது. அப்போ முதலாவதுல இது மாறுபாடுகளை அவதானிக்கும் ஆற்றல். இனி 27வது வினாக்கள் எழுதப்பட்ட ஏபிசி என்ற 3 உருக்களையும் பாருங்கள். 3 உருக்களிலும் இருக்கும் ஏதோ ஒரு பொது பண்பு கேட்பார். இவற்றில் 2 உருக்களை சோடியாக்க முடியும். என்ன பொது பண்பு? இப்போ இதை நாங்கள் அதாவது தலவாடியில் பார்ப்போமா இருந்தால், பிம்பமாக தெரிந்தால் 808 அப்படியே 808 மாதிரி தெரியும், 101 அப்படியே 101ஆக தெரியும். ஆனால் இந்த இடம்பலம் நாங்கள் பார்க்கணும், இடமிருந்து பலமாக இப்படி இருந்தது, இங்கே இப்படித்தான் இருக்குது. இந்த எழுத்து தான் இங்கே நிற வித்தியாசம் இருந்தால் மாறி இருக்கும். இந்த ஒன்று தான் இங்கே. சரி, அதை பற்றி பரவாயில்லை. எங்களுக்கு இந்த எழுத்துக்கள் அப்படியே தெரிகின்றது, இலக்கங்கள் என்பதுதான் முக்கியம். இலக்கங்கள் அப்படியே தெரிகின்றது. இதுவும் அதே போல தான் பிம்பமாக பார்த்தால் MOM TOT என்று அப்படியே தெரியும். அப்போ இது 2க்கும் இடையிலே ஒற்றுமை இருக்குது. இதில் அந்த ஒற்றுமை இல்லை. இதில் இந்த K என்பது ஒற்றுமை இல்லை. இந்த 6 என்பது மாறி வரும். அதாவது இந்த 6 இங்கே வரும், இப்படியாக வரும், 6 0 இப்படியாக வரும், 9 இப்படியாக வரும். அப்போ இது மாறுபடுது. அப்போ இதில் தொடர்பு இல்லை. அப்போ வித்தியாசமானது இது. ஏயும் சியும் என்ற 2வது விடைதான் பொருத்தமானது. 28வது வினா. சக்கரவர்த்தி, இளவரசன், அரசி, அரசன், இளவரசி, முதல் மந்திரி சொற்களை குறிக்கும் எழுத்துக்கள் எண்ணிக்கையை வைப்ப இவற்றில் 3 சோடியாக்க முடியும். அந்த சோடிகள் அவை. அப்போ எழுத்துக்கள் எண்ணிக்கையை நாங்கள் குறித்து கொள்வோம். 8 எழுத்துக்கள், இளவரசன் 6 எழுத்துக்கள், அரசி 3 எழுத்துக்கள், அரசன் 4 எழுத்துக்கள், இளவரசி 5 எழுத்துக்கள், முதல் மந்திரி 7 எழுத்துக்கள். இப்போ இதில் சோடியாக்கினால் அரசி அரசன், இளவரசி இளவரசன், முதல் மந்திரி சக்கரவர்த்தி. இதுகளை நாங்கள் எண்களை போடுவோமாக இருந்தால் 3 4 5 6 7 8 ஒரு தொடர் இருக்கின்றது. என்ன தொடர்? இயற்கையின் தொடர். ஒரே தொடராக இருக்கின்றது. அந்த வகையில் 3 சோடியாக 3 4 அடுத்தடுத்த எண், 5 6 அடுத்தடுத்த எண், 7 8 அடுத்தடுத்த எண், அந்த வகையில் இதை சோடியாக சேர்த்துக்கொள்ள முடியும். இங்கே இது 4, இது 3, ஒன்று குறையுது. இது 6, இது 5, ஒன்று குறையுது. இங்கே இது 8, இங்கே இது 7. அது ஒவ்வொன்று குறைவதாக இருந்தாலும் இது தொடராக இருக்கின்றபடியால் கூடிய அளவு
தொடர்பு ஒற்றுமை உள்ளது, பொது பண்புக்கேற்ப ஒற்றுமை உள்ளது முதலாவதான். அடுத்ததில் இதிலென்னும் ஆண்பால், இதிலென்னும் பெண்பால், இதிலென்னும் பொதுப்பால். ஆனால் இங்கே எழுத்துக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்பத்தானே எங்களுக்கு கேள்வி கேட்கப்பட்டது. ஆனபடியால் முதலாவது விடையே பொருத்தமானது. 29வது வினா, சிறுவர்கள் ஒரு நிலை 18 சிறுவர்கள் சம இடைவெளி தூரங்களில் நிற்கின்றார்கள். இங்கே கவனிக்கவனும் சம இடைவெளி தூரம். இவர்களில் சிறுவர்கள் மூவருக்கு இடையிலான தூரம், 3 சிறுவர்களுக்கு இடையிலான தூரம் 6 மீட்டர் ஆகும். இதில் இருந்து இதுவரையில் 6 மீட்டர் ஆகும். ஆரம்பத்தில் நிற்பவருக்கும் இறுதியில் நிற்பவருக்கும் இடையிலான தூரம் யாது? இப்போ இவரில் இருந்து இவர் வரைக்கும் இறுதியில் நிற்கிறவைக்கு உள்ள தூரம் எவ்வளவு என்று கேட்கப்படுது. அப்போ நாங்கள் இதுக்கிடையில் எத்தனை இடைவெளி இருக்கும்? 18 பேர் நின்றால் 17 இடைவெளி இருக்கும். 17 ஒரு இடைவெளி எவ்வளவு என்று பார்த்தால் இது 6 2ஆல் பிரித்தால் 3. அப்போ 17 3ஆல் பெருக்கினால் 51 மீட்டர் என்ற 2வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி நாங்கள் 7வது பக்க வினாவுக்குள் நுழைவோம். இதில் 30வது வினா, ஏபிசிடி உருவில் W என்ற பெட்டியில் ஏபிசிடி எனும் 4 புத்தகங்களும் பெட்டிகள் XYயை பயன்படுத்தி பெட்டி சற்றிற்கு அதே ஒழுங்குமுறையில் இருக்கும் விதத்தில் பின்னர் நிபந்தனைகளுக்கு அமைய மாற்ற வேண்டும். இது கடந்த கால அரச பரீட்சையில் வந்த வினாவை அப்படியே தழுவியது. அங்கே 3 பெட்டிகளை தந்து கேட்கப்பட்டது. இங்கே 3 கம்பங்களை தந்து நான் இங்கே 4 தந்து முதலாவதில் இருந்து 2 தாண்டி அடுத்ததுக்கு போவதாக அமைத்திருக்கிறேன். அப்போ ஒரு தடவையில் ஒரு புத்தகம் மட்டும் எடுக்கலாம். எப்போதும் மேலே உள்ள புத்தகத்தை மட்டும் இருக்க முடியும். எடுத்த புத்தகத்தை கையில் வைத்திருக்காது இனிய பெட்டிகள் வைத்துவிட வேண்டும். பெட்டிகளில் சிறிய புத்தகத்தின் மேல் பெரிய புத்தகத்தை வைக்க முடியாது. அப்போ நிபந்தனைகள் உங்களுக்கு விளங்குது. ஒரு புத்தகம் தான் எடுக்கலாம். அதாவது எல்லா புத்தகங்களையும் முதல் பட்டியிலிருந்து இறுதிப்பட்டிக்கு மாற்ற வேண்டும் என்றதான் நிபந்தனை. முதல் சொல்லப்படுகின்றது ஒரு புத்தகம் தான் எடுக்கலாம். எப்போதும் மேலே உள்ள புத்தகம் தான் எடுக்க முடியும். எடுத்த புத்தகத்தை கையில் வைத்திருக்காது, வட்டியில் வைத்து விட வேண்டும். சிறிய புத்தகத்துக்கு மேலே பெரிய புத்தகத்தை வைக்க முடியாது. அப்போ பெருசுக்கு மேலே தான் சேர்த்து வைக்கலாம். அப்போ இதற்கேற்ப 4 புத்தகங்களையும் சற்றெனும் பட்டிகள் வைப்பதற்கு செய்ய வேண்டிய மிக குறைந்தளவு மாற்றுதல்களின் எண்ணிக்கை யாது? மிக குறைந்தளவாக இருக்க வேண்டும். அப்போ நாங்கள் முதல்ல A என்பதை எடுத்து இங்கே வைப்போம் 1. B என்பதை எடுத்து இங்கே வைப்போம் 2. இப்போ Cயை கொண்டு வந்து 3ஆவதில் வைக்கிறத விட இந்த A என்பதை Bக்கு மேலே வைக்கிறது 3ஆவது பொருத்தமானது. 3ஆவது அப்புறம் Cயை கொண்டது இங்கே வைக்கிறோம். அப்போ 4ஆவது. இப்போ Dயை கொண்டு வந்து D என்ற புத்தகத்தை இங்கே வைக்கிறோம். D என்பது 5ஆவது. இனி இந்த C என்பதை இங்கே கொண்டு வருகிறோம். C என்பதை இங்கே கொண்டு வருகிறோம் 6ஆவது. இனி இந்த சின்னனை கொண்டு வந்து இங்கே போடுறோம் 7ஆவது. திரும்ப இந்த B என்பதை இங்கே கொண்டு வருகிறோம் 8ஆவது. C ஆக சிறியதை மேலே கொண்டு வருகிறோம் 9ஆவது. ஆக குறைந்தளவு 9 தடவைகளாவது மாற்றம் செய்து தான் கொண்டு வருதல் வேண்டும். இதுகளில் தொடர்ந்து நல்ல சிந்தனையை செலுத்தி பயிற்சி செய்கிற போது இதெல்லாம் இலகுவாக வந்துவிடும். கோலத்துக்கேற்ப குறியீட்டுக்கு பொருத்தமான உரியார். இங்கே இந்த அம்புக்கோடுகள் இருக்கிற ஒழுங்கில் பார்த்தால் உபதிசைகளில் மேலும் கீழுமாக மாறுபட்டு கொண்டிருக்கு. இங்கே பாருங்க, இங்கே மேலே இருக்குது, இங்கே கீழே இருக்குது, இங்கே மேலே போகுது. இப்படியாக உபதிசைகளில் மாறுபடுது. அப்போ அடுத்ததில் உபதிசையில் இங்கே தான் உபதிசை மாற்றம் நிகழும். அப்போ இதை பார்த்தா வடகிழக்கு, இது தென்கிழக்கு, இது தென்மேற்கு,
இது வடமேற்கு. அப்போ இதுக்கும் வடகிழக்காக இருக்கும். இதே போலேயே வந்திருக்கு. அப்போ எங்களுக்கு தெரியும் 4 மாறுபாடுகள் அப்புறம் 5ஆவது வாரம் தான் அதே நிலையாகத்தான் இருக்கும். இதேமாதிரி மற்றது பிரதான திசைகள். இது மேற்கு. அதாவது இடஞ்சொலியாக மாறுபடுகின்றது. முதல்ல மாறுபட்டது வலஞ்சொலி உபதிசைகளில். உபதிசைகள் வலஞ்சொலி, இது பிரதான திசைகள் இடஞ்சொலியாக மாறுது. அப்புறம் தெற்கு, அப்புறம் இது இங்கே போய் மேற்கு, மேற்கு இங்கே போய் வடக்கு. அப்போ வடக்கு இங்கே வரைக்கல இப்படியாக மேற்குக்கு வரும். அப்போ இந்த 2 நிலையுமே திரும்ப இங்கே வந்துவிட்டது. அப்போ இதற்கு விடையாக முதலாவது விடை பொருந்துகின்றது. அதே நிலை இதே தான் இங்கே வந்திருக்கின்றது. அடுத்த கேள்வி. 3 மீட்டர் நீளமான கம்பியை முறையே 1 மீட்டர் நீளமான 3 கம்பி துண்டுகளாக வெட்டுவதற்கு 3 நிமிடங்கள் செலவாகின. அதே போல் 9 மீட்டர் நீளமான கம்பியொன்றை 1 மீட்டர் நீளமான கம்பி துண்டுகளாக வெட்டுவதற்கு செலவாகும் நேரஞ்சால். அப்போ பாருங்கோ, இதில் 3 மீட்டர் நீளமாம். இது 3 துண்டங்களாக வெட்டுறதுக்கு 3 நிமிடம் செலவாகியிருக்குதாம். அப்போ வெட்டப்பட்டது ஒரு தடவை 2 தடவை தான். அப்போ 2 தடவைக்கு 3 நிமிடம் என்றால் ஒரு தடவைக்கு 1.5 1.5 நிமிடம். இங்கே 9 மீட்டர் நீளத்தை என்றால் 8 தடவை வெட்டப்படுகின்றது. அப்போ நாங்கள் 8 1.5 1.5 பெருக்கினால் 8 நாளும் 12 இருக்கின்றது. அப்போ 12 நிமிடம் என்பது விடை. இனி நாங்கள் 33வது கேள்வியை பார்ப்போம். ஏபி எனும் இரு கூடைகளில் இருவகை எண்ணிக்கையில் பழங்கள் உள்ளன. எண்ணிக்கை எவ்வளவு வந்து தெரியாது. ஏ கூடையிலிருந்து இரு பழங்களை எடுத்து பி கூடையில் இடும்போது இங்கே காட்டப்பட்டுள்ளது. இரு கூடை ஏயில் இருந்து 2 எடுத்து பியில் இடும்போது பியில் இருந்து ஒரு பழத்தை எடுத்து ஏயில் இடப்பட்டது. தற்போது இரு கூடைகளில் உள்ள பழங்கள் எண்ணிக்கை சமமாகின. எனவே ஆரம்பத்தில் ஏபி கூடையில் இருந்த பழங்களின் எண்ணிக்கை யார்? ரெண்டும் சமமாகுது என்றால் அந்த கூட்டுத்தொகை இரட்டை எண்ணாக இருக்க வேண்டும். இரட்டை எண்ணாக இருக்கணும். இரட்டை என்றால் 2 பக்கம் சமனாக இருக்கும். ஒற்றையன் என்றால் 1 மேலதிகம் பாதி பாதி வரணும். அப்போ ഇതിൻ്റെ കൂട്ടുതൊകை 9 ஒற்றையன் அப்போ வெளியே அமையாது. ഇതിൻ്റെ கூட்டுத்தொகை 7 ஒற்றையன் வெளியாகல. இதுதான் அமையும் 8. எப்படி? இந்த 5 உள்ளதில் 2 இங்கே போன உடனே இங்கே 3ஓடு 2 கூட்டினால் 5 ஆகுது. இங்கே 5ல் 2 போனால் 3 ஆகுது. திரும்ப இதில் இருந்து இங்கே ஒன்று வந்த உடனே இது 4 ஆயிடுது. இதிலையும் ஒன்று குறைந்து 4 ஆயிடுது. ஆகவே 3வது விடையே பொருத்தமானது. இனி நாங்கள் அடுத்த பக்க வினாவுக்கு செல்வோம். 34வது வினாவை பார்வையிடுவோம். வரிசை ஒன்றின் நடுவில் பாத்திமா நிற்கின்றாள். அவளுக்கு முன்னால் ஆயிஷா நிற்கின்றாள். ஆயிஷாவுக்கு முன்னால் 7 பேர் நிற்கின்றார்கள். அவரிசையில் நிற்கின்ற மாணவிகளின் எண்ணிக்கை யார்? வரிசை ஒன்றின் நடுவில் என்றால் அது ஒற்றை எண்ணாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கே 3 விடையுமே ஒற்றை எண்ணாக தான் இருக்குது. 17, 13, 15 3 ஒற்றை எண்கள். அப்போ அதை கொண்டு இலகுவா விடைய காண முடியவில்லை. அப்போ வரிசை ஒன்றின் நடுவில் பாத்திமா நிற்கின்றாள். இதான் பாத்திமா. அவளுக்கு முன்னாலே ஆயிஷா நிற்கின்றாள். இது ஆயிஷா. அவளுக்கு முன்னாலே 7 பேர் நிற்கின்றார்கள். அப்போ இந்த பக்கமும் 8 பேர் நிற்பார்களே. இது ஒரு ஆள், இது 7 பேர், 7 3 8 பேர். அப்போ 8 3 16, பாத்திமாவின் சேர்த்தா 17 என்பது கேள்விக்கான விடையாகும். ஒரு குறித்த வருடத்தின் மாசி மாதத்தில் 5 திங்கட்கிழமைகள் உள்ளனவாயின் அவ்வருடத்தின் தை மாதம் 1ஆம் திகதியும் மார்கழி மாதம் 31ஆம் திகதியும் அமையும் கிழமை நாட்களாவன. ஒரு மாசி மாதத்தில் 5 திங்கள் வருது என்று சொன்னால் அது லீப் வருடமாக இருக்க வேண்டும். ஏன்? 5 திங்களும் 1 7 கூட்டினா 8 7 கூட்டினா 15 7 கூட்டினா 22 7 கூட்டினா 29.
29 நாட்களை கொண்ட மாசி மாதம் நெட்டாண்டு லீப் வருடமாக இருக்கும். இப்போ 1ஆம் திகதி மாசி மாதத்தில் 1ஆம் திகதி திங்கட்கிழமை என்றால், அதாவது வருடத்தின் தை மாதம் 1ஆம் திகதியும் மாசி மாதம் திங்கட்கிழமையாக இருந்தால், அந்த ஒரு வருடத்தின் மாசி மாதத்தில் 5 திங்கட்கிழமை இருக்கின்றால் 1ஆம் திகதி திங்கள். அப்போ ஜனவரி 1ஆம் திகதியும் தை 1ஆம் திகதியும் மார்கழி 31ஆம் திகதியும் என்ன கிழமை நாட்கள் என்று கேட்கப்படுது. இப்போ எங்களுக்கு இதுக்கு முதல்ல தை மாதத்தில் 31, 30, 29 தான் 1ஆம் திகதியாக இருக்கும். ஜனவரி 1ஆம் திகதி. ஏன் இங்கேயும் 1லிருந்து 29 வரை மேலே கூட்டி கண்டு வந்தானே. அப்போ 31ஆம் திகதி ஞாயிறாக இருக்கும். இது திங்களாக இருக்கும். இது திங்கள் என்றால் ஞாயிற்கு முதல் சனியாக இருக்கும், சனிக்கு முதல் வெள்ளியாக இருக்கும். அப்போ ஜனவரி 1ஆம் திகதி வெள்ளிக்கிழமையாக இருக்கும். அப்போ இந்த விடை பொருத்தமில்லை. ஜனவரி 1ஆம் திகதி வெள்ளிக்கிழமையாக இருந்தால் 366வது நாள் 7ஆல் வகுப்போமாக இருந்தால் 52 2 மீதி வரும். அப்போ 1 மீதி வந்தால் அதே வெள்ளிக்கிழமையாக இருக்கும், 2 மீதி வர வழியாக சனிக்கிழமையாக இருக்கும். அப்போ வெள்ளியும் சனியும் என்ற விடை பொருத்தமானது. இனி நாங்கள் 36வது வினாவை பார்வையிடுவோம். வியாபாரி ஒருவர் மொத்த வியாபாரியிடம் 5 மாம்பழங்களை ₹40க்கு வாங்கி 2 மாம்பழங்களை ₹30க்கு விற்கின்றார். ஒரு நாள் மாம்பழ வியாபாரம் அவர் ₹350 லாபமாக பெற்றிருந்தால் அன்று வாங்கி விற்ற மாம்பழங்களின் எண்ணிக்கை யார்? இப்போ அவர் 5 மாம்பழங்களை ₹40க்கு வாங்குகிறார். ₹40க்கு வாங்குகிறார். 2 மாம்பழங்களை அவர் ₹30க்கு விற்கிறார். அப்போ ஒரு மாம்பழம் ₹15க்கு விற்கிறார். அப்போ 5 மாம்பழத்தையும் அவர் ₹75க்கு விற்றிருப்பார். அப்போ ஒரு தடவை 5 மாம்பழத்தை வாங்கி விற்கிறதாலே அவர் அடைந்த லாபம் ₹35. அப்போ 10 தடவை விற்றால் தான் 350 வரும். இதே 10 பெருக்கினால் தான் 350 வரும். அப்போ இந்த 5 10 பெருக்கினால் 50 என்பது விடையாகும். இனி 37வது வினாவை பார். விமலன், கமலன், அகலன், ராகவன் 4 நண்பர்கள் ஒடுத்தது முறையே வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு திசைகள் பயணித்தால் அவர்கள் நிழல்கள் காணப்பட்ட முறை, அவர்கள் பயணம் செய்த வேளை, இது காலையா மாலையான்னு கேட்கப்படுது. காலையிலே சூரியன் கிழக்கில் இருக்கும், மாலையிலே மேற்கில் இருக்கும். அப்போ இது காலையிலையா மாலையிலையா சாத்தியம் என்று கேட்கப்படுது. அப்போ நாங்கள் இதில் 4 திசைகளை எழுதுகிறோம். இப்போ ஒவ்வொருவர் நிற்கிற இடம் வடக்கு விமலன், கிழக்கு கமலன், தெற்கு அமலன், மேற்கு ராகவன் என்றதை கண்டுகொண்டோம். இப்போ விமலனுக்கு வலதுகை பக்கம் சூரியன். அப்போ விமலன் வடக்கு நோக்கி நிற்க 4 திசைகள் பயணித்தார்களோ, அவர் வடக்கு நோக்கி போனால் சூரியன் கிழக்கில் இருக்குமாயிருந்தால் அவற்றை நிழல் அவற்றை இடது கை பக்கம் விடும். ஆனால் இங்கே வலது கை என்று சொல்லப்படுது. அப்போ மேற்கில் சூரியன் இருந்தால் அவர் வடக்கு நோக்கி போனால் அவற்றை வலது கை பக்கம் நிழல் விழுது. அப்போ இது மாலை என்பது எங்களுக்கு புலனாகிவிட்டது. இனி அடுத்த இதில் செக் பண்ணி பார்க்கலாம். கமலனுக்கு முன்னால், அதாவது கமலன் கிழக்கு திசை நோக்கி போகிறார். அப்போ அவற்றை முன்னால் தான் விடும். ராகவனுக்கு இடது கை பக்கம், ராகவன் தெற்கு நோக்கி போகிறார். அவற்றை இடது கை பக்கம் தான் விடும். மற்றது ராகவன் இல்லை, அமலனுக்கு இடது கை பக்கம். ராகவனுக்கு பின்னால், ராகவன் மேற்கு நோக்கி போகிறார், அவருக்கு பின்னால் விடும். அப்போ எங்களுக்கு இதன்படி விடை விளங்கிவிட்டது. மாலை வேளை என்றால் மேற்கு சூரியன் காணப்படுகின்றது. இனி 38வது வினாவை பார்வையிடுவோம். சந்தை வியாபாரி ஒருவரின் படப்பையில் 22,100 இருந்தது. 18 நாணயத்தாள்களாக உள்ள அவையாவன. அப்போ நாங்கள் இதில் எண்ணிக்கைகளை பார்த்தா எல்லாம் 18 தான் இருக்குது. 18 இருக்க முடியாது. என்னடா 100 மிகுதி 100 இருக்கின்றபடியால்
நாங்கள் எல்லாத்தையும் எண்ணி பார்க்க முடியாது. இப்போ நாங்கள் இந்த பெறுமதிகளை பெருக்கி பார்த்தால் இதில் 5000 3 என்றால் 15,000, 1000 ரூபாய் 3 1000 ரூபாயில் 4 என்றால் 4000, 500 ரூபாவில் 5 என்றால் 2005. அப்போ 5 தாள்கள். இப்போ இதில் 9 12 வந்துவிட்டது. இப்போ 6 தாள்கள் 100 என்றால் 600 ரூபா. அப்போ 22,100 சரியாக வருகின்றது. அப்போ முதலாவது விடையே பொருத்தமாக இருக்கின்றது. அடுத்த கேள்வி, ஒரு மாணவன் தனது வகுப்பறையில் இந்த பாடசாலை வாசலுக்கு செல்லும் போது 3 தடவைகள் இடதுகை பக்கத்துக்கும் 2 தடவைகள் வலதுகை பக்கத்துக்கும் திரும்பி செல்லும் வழிபாதை அல்லாதது. அப்போ 2 வழிபாதை சரியாக இருக்கும். ஒரு மாணவன் வகுப்பறையில் இருந்து பாடசாலை வாசலில் செல்லும் போது 3 தடவை இடதுகை பக்கமும் 2 தடவை வலதுகை பக்கமும் 3 தடவை இடதுகை பக்கமும் 2 தடவை வலதுகை பக்கமும் திரும்பினார். அப்போ இடம்பலம் என்பதற்கு இப்படியான ஒரு சதுரத்தை கீறி மணிக்கூட்டு முள்ளில் திரும்பினா வலது பக்கம் திரும்புதால் மணிக்கூட்டு முள் எப்படி திரும்புதோ அது வலது பக்கம். இதெல்லாம் வலது பக்கம். இதுக்கு எதிராக திரும்பினா இடது பக்கம். நாங்கள் ஒரு சதுரத்திலே இதை கண்டுகொள்ளலாம். அப்போ இப்போ நாங்கள் இதில் ஒவ்வொன்றுக்கும் வலது இடது பார்த்தால் இது வலது பக்கம். உங்களை பார்க்க தெரியும், இங்கே இருக்கின்றது வலது பக்கம். இது அதாவது இடது பக்கம், இது இடது பக்கம், இது வலது, இதுவும் வலது. அப்போ இதில் 3 தடவை வலது பக்கம், 2 தடவை இடது பக்கம். ஆகவே இதுதான் தவறான முறையாக இருக்கின்றது. என்றால் அங்கே சொல்லப்படுது 3 தடவை இடது பக்கம், 2 தடவை வலது பக்கம். அப்போ இவை சரி கொண்டு பார்வையிடுவோம். மற்றவர்கள் இது இடது பக்கம், இது வலது பக்கம், இது இடது பக்கம், இது வலது பக்கம், இது இடது பக்கம். அப்போ 3 தடவை இடது பக்கம் 1 2 3, வலது பக்கம் 2 தடவை. இது பொருத்தமாக இருக்குது. அப்போ அதாவது அல்லாதது தான் கேள்வியில் விடையாக கேட்கப்படுது. இனி அடுத்ததில் பார்ப்போம். இப்படி திரும்புகிறது வலது பக்கம், இது இடது, இது இடது, இது வலது, இது இடது. அப்போ 3 இடது இருக்கின்றது, 2 வலது இருக்கின்றது. அப்போ இதுவும் பொருத்தமாக இருக்குது. அப்போ பொருந்தாத விடை முதலாவது விடை என்பது தெளிவாகிவிட்டது. இது நாங்கள் 40வது வினாவை பார்வையிடுவோம். இதில் சமன்பாடு சரியாகணும் என்றால் இது தவறாக இருக்குது, இது தவறாக இருக்குது, இது பொருத்தம். 6 5 இருக்குன்னா 30, 3ஓடு 27 கூட்டினா 30 சமனாக இருக்குது. அப்போ 3வது விடை தான் பொருத்தமானது. நன்று மாணவ செல்வங்களே, என்னுடைய காணொளிகளை இதுவரையில் பொறுமையாக இருந்து பார்த்திருந்தால் நிச்சயமாக இதே மாதிரி என்னுடைய வெற்றிக்கனி இதழ்களில் உள்ள பயிற்சிகளை செய்வதன் மூலம் எந்த ஒரு சாதாரணமற்ற திறமையான மாணவனும் ஓரளவு கூடிய புள்ளிகள், தான் பெறக்கூடிய புள்ளியை விட கூடுதலான புள்ளிகளை பெற்று சில வேளை வெட்டுப்புள்ளிக்கு மேலே அல்லது வெட்டுப்புள்ளிகளை அண்மிக்கிற புள்ளிகளை பெற முடியும். 2 திறமைதான். வெட்டுப்புள்ளிக்கு மேலே எடுப்பதும் திறமைதான், வெட்டுப்புள்ளிக்கு அண்மையில் எடுப்பதும் திறமைதான். சில வேளைகளில் இது ஒரு அத்திபாரமாக கருதினால், காப்போதா சாதாரண தரம், காப்போதா உயர்தரத்துக்கான அத்திபாரமாக கருதினால் வெட்டுப்புள்ளிக்கு அண்மையில் எடுப்பது சிறப்பானது என்பது என்னுடைய அனுபவ கருத்து. என்ன காரணம் என்றால், வெட்டுப்புள்ளிக்கு அண்மையிலே எடுத்து அந்த புலமை பரிசில் பெறாத மாணவர்கள் தான் காப்போதா சாதாரண தரம் உயர்தரத்தில் நிறைய புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கடந்த கால அனுபவங்களில் கண்டிருக்கிறோம். எப்படி என்றால், அந்த மாணவத்தை மன உடப்பாங்கில் தான் இந்த பரீட்சைக்கு இவ்வளவு முயற்சி செய்து வெட்டுப்புள்ளி பெற முடியவில்லை, வேலையை பெற முடியவில்லை என்ற ஒரு அழுத்தம் அவனை மேற்கொண்டு மிக திறமையாக கற்பதற்கு வழிகாட்டுகின்றது.
சிலர் வெட்டு புள்ளியை விட ஓரிரு புள்ளிகள் கூடுதலாக தற்செயலாக அதிர்ஷ்டவசமாக பெற்றுவிட்டால் தாங்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் வலுத்திறமையானவர்கள் தாங்கள் பெருசாக கற்க வேண்டியதில்லை முயற்சி செய்ய வேண்டியதில்லை என்று காப்போதா சாதாரணதர உயர்தர பரீட்சைகளை கோட்டை விட்ட சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது என்பதை ஒரு அனுபவம் வாய்ந்த ஆசிரியர் என்ற முறையில் நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். அதற்காக வெட்டுப்புள்ளிக்கு குறைவாக எடுங்கோ என்று நான் சொல்லவில்லை. இந்த உழப்பாங்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று வெட்டுப்புள்ளிக்கு மேலே ஓரிரு புள்ளிகளில் அல்லது 5 புள்ளியில் கூடி வெட்டுப்புள்ளிக்கு மேலே எடுப்பது சில வேலை தற்செயலாக அதிர்ஷ்டவசமாக அமையலாம். அதே மாதிரி தான் தூரதிர்ஷ்டவசமாக அதித்திறமை வாய்ந்த பிள்ளைகள் வெட்டுப்புள்ளிக்கு கிட்ட போய் 2 புள்ளியில் குறைவாக இருக்கலாம், டவுனாக இருக்கலாம். அது அதிர்ஷ்டம் அந்த பிள்ளைக்கு பிழைத்து போட்டு. சரி, நன்று. அடுத்த பரீட்சைத்தாளில் சந்திப்போம்.